அடுத்த வீட்டுக்கு இருக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலையும் பொழப்பு தேடி எல்லா நாடி வந்தா பேர் புகழ் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல் நம்பி வரணும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளம் குறைச்சு விட்டுட்டா 100 தடவை வந்தாலும் எடுத்த ஏடு பழிக்காதப்பா. ஐயா தாயி சந்தோஷமா இது வராது, நம்மளையும் சேர்த்து எப்படியே ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி குழப்பி தவிச்சு 2 எத்தனை வியாபாரி கையேந்தினேன். எனக்குள்ள என்னை நம்பி வந்து கையேந்தினேன். சொத்தை வாங்கி தரேன்னு சொன்னேன். சொத்தை வாங்கி கொடுத்தாச்சு. உனக்கு பயப்பட வேண்டாம் ஐயா. சொத்தை வாங்கி கொடுத்த உடனே உனக்கு நீ வரமும் கொடுத்துருவேன். புரியுதான்? 2வது உனக்கு வரம் வாரிசு கொடுக்கறனா ஐயா. ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரியும். இந்த புடிச்சுக்கோ போவரப்போ சந்தோஷமா. தங்கத்துக்கு ஆண் வாரிசுக்கு கல்யாணம் கேட்டேன். கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். இளங்கண்ணுக்கு பெண் வாரிசுக்கு நல்லபடியா கல்யாணம் அமையணும்னு கேட்டேன். நல்ல உத்தரவு கொஞ்சம் பொறுத்து தரேன்னு சொன்னேன். இப்ப நல்ல உத்தரவா கொடுத்தாச்சு. காரியத்துக்கு என்ற அடியானும் நானும் கூட வரணும்னு கேட்கிறேன். வரப்பா பயப்பட வேண்டாம். வர்றான் எந்த விதத்திலையும் குறையில்லாத நடித்தரப்போம். தெரியுமா? நீ பாட்டு பண்ற காரியத்துக்கு எண்ணியா கோட்டையில நான் காவலா நிக்கிறேன். காரியத்தை நல்லபடியா முடிச்சு தங்கத்தை ஓட்டி போடலப்போ. பாதுகாப்பு கொண்டு வச்சுக்கோ. இந்த அடியா நீ பாதுகாப்பு கொண்டு வச்சுக்கோ. பாதாயி இதே பத்திரம் வச்சுக்கோன்னு ரசம் போட்டு குடிச்சுக்கோணும். போதுமா? வேற என்ன வேணும்? எல்லாம் அள்ளி படியா வந்தாச்சு. இந்த காரியம் அத்தனையும் முடிச்சுட்டு நீ வருமானத்தை தூக்கலாம். புரியுதா? போறப்போம் சிதம்பரம் அடியா கோட்டையில இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல வந்து நிக்கிறேன் கேட்டு நிக்கிறியா? அந்த பழைய கோட்டையில இருந்து நல்லா எடுத்துட்டுனப்பா. ஆனா பக்கத்துல இருக்கிறவதான் வந்து உனக்கு கோட்டையில வந்து இடைஞ்சல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அவைகளுமே வளைச்சு கொடுக்கலாம் தகுதிமா நில்லு. பயப்பட வேண்டாம். அடியானுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு அமைப்பு அமைச்சிருக்க போட்டு வேலைக்கு போச்சு. புரியுதா? அதே மாதிரி கங்கணத்துக்கு கூடிய சீக்கிரம் உத்தரவு போட்டு கொடுத்துருந்தாயா. பழைய கூட்டுல ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா? அது இருக்கிற அத்தனையும் வளைச்சு முடிக்காச்சு. புரிஞ்சுதா? இங்க பக்கத்துல 3 பேர் இருந்துட்டு கொஞ்சம் குறும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் அல்லையில பொறுத்து அலசி சூடு போட்டு முடிச்சு போடலாம். கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா தாயி நான் எப்படி கட்டி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி பட்டி அத்தனை இன்னைக்கு ஊசி முனை மேல நிக்குதாயா? உடல்லையே தாயி ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிற பட்டி மறு நிமிஷம் முடங்கி வேடிக்கை பார்க்குது. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. தங்கத்துக்கும் எல்லாம் கொஞ்சம் ஏனா தானே நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல உத்தரவு போட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியாங்க. இன்னைக்கு கட்டை உடைக்கிறேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சுன்ற பட்டி நமக்கு நோவும் அல்ல நொடியும் அல்ல நல்லது பண்ணி காப்பாற்றி தந்துறனாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? இதா இந்த 2 கனி எப்படி தனி வாக்கணும்னு கேட்டுட்டாயா? சிவன்மலை அடியா தாயி அங்க கருப்பம் கோட்டையில பல குழப்பத்துல வந்து இன்னைக்கு மொண்டிகட்டுல நிக்குது. இது நீக்கி போடலாமாயா? இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிற தங்க தேர் ஓட்டி உங்க பட்டி பேர் வாங்கி கொடுத்துற. புடிச்சுக்கோ. இந்த 2 கனி எப்படி தனிமாக்கணும்னு கேட்டுக்காயா. இப்படியப்பா வீட்டு முத்தத்துல கட்டிக்கிற தாயி அப்ப இந்த காரியத்தை எப்படி நடத்தி ஆகணும், தேங்காய் போட்டாகணும், வருமானத்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு செப்ப போட்டு நிக்கிறியா? கூட வரேனாயா? கவலைப்பட வேண்டாம். சில நடக்கமெல்லாம் அந்த பட்டியல் வந்து சேரு. அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். உங்க காரியத்தை கூட வந்து இருக்கிறேன். இந்த பெத்த கண்ணும் கண்ணுக்கு அனுப்பிச்சாச்சு. கூட வந்து நிற்கிறேன். வரப்போ சிக்கல் இல்லத்துல நிம்மதி இல்ல, எல்லாம் ஓரியாட்டா சூரியாட்டா இப்படி பல குழப்பத்துல வந்து நிக்கிறாயா? இந்தாலியா தாயி தாயி மொட்டிக்கட்டு போடுறான். கொஞ்சம் உஷாரா நில்லு. இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா? கட்டை உடைச்சு உன்ற பட்டி பால் பார்த்து பேர் வாங்கி கொடுத்துறேன். உனக்கு எந்த தொந்தரவும் வராது. குழப்பப்பா பத்திரம் வச்சுக்க.
வாரிசு இன்னைக்கு படிக்க மாட்டேங்குது, அங்கலாப்பட்டு கிடக்குது, ஓடி ஆடிட்டு கிடக்குது, இல்லத்துக்குள்ளார வருமானம் பத்த மாட்டேங்குது. இப்படி பல குழப்பத்துல வந்து பட்டியல் நின்று கேட்டுட்டு இருக்கிறாயா. ஓடி ஆட்டம் தூரி ஆட்டம் சிக்கலா வந்து நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி அடியானுக்கு படிப்பு அவ்வளவா வராது, புரியுதா? இருந்தாலும் அவனை சும்மா விட முடியுமா? படிக்க வைக்கலாமாயா? ஒரு டிகிரி வாங்குற அளவுக்கு அது உணரும்ல. அதனால அவன் நீ போட்டு அவனை போட்டு மிரட்டிட்டு கிடக்க வேண்டாம். அவனை எப்படி கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்தோன்னு எப்படி அவனுக்கு பட்டம் வாங்கி கொடுக்கறது எனக்கு தெரியும். பட்டம் வாங்கி கொடுத்தோம்னாயா. அதே மாதிரி குடும்பத்துல குழப்பத்தில் நிக்கிறிய தாயி அம்மாவாசைக்குள்ளார மாத்தி கொடுத்தாரு. போதுமா? பத்திரம் வச்சுக்க. ரசமகா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா இல்லையா? நான் எப்படி இதே கத்தி முனமேல் நின்று அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரி வட்டி அத்தை இன்னைக்கு சாணேறி முளஞ்செரிக்கி கை கழிக்கிறது வாய் கழிக்காம இன்னைக்கு சிக்கலோட வந்து நிக்கிறீங்க இல்லையா? இந்த சிக்கல் எல்லாம் நீக்கி கொடுத்து கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். 1000 தேவாதி கையேந்தி பாட்டு கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பால் கருப்பம் கொண்டில கொஞ்சம் நலக்கத்தையும் மீட்டு போடலாம், மீட்டு கொடுத்தாரு. போதுமா? மூட்டு கொடுத்துடலாம். போதுமா? அப்படியே போய்க்கு அப்படியே போய்க்கு என்னப்பா குழந்தை குழந்தைன்னா தாயே வீட்டு குழந்தைங்க வந்து உள்ள போகுது. இன்னைக்கு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பட்டம் நீ கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பேசி மறுத்து கொடுத்தாச்சு. இல்லையா? சந்தோஷமா? என்னமோ பைத்திருக்கா? என்னமோ பைத்திருக்கீங்களா? அதெல்லாம் எந்த விதத்துல குறை வராது. இந்த பால் கற்பனை நம்பி இருந்துட்டா ஆளாம தலைமை தலை விஸ்தருவனாயா. நீ அடுத்த வாரிசு ஆண்டு வாரிசு ஓ சில குழப்பத்தை இருக்கிற ஓதாய் நான் பார்த்துட்டு இருந்தா இந்த 4வது சாப்டர் 2 வீசினாயா. சந்தோஷம் தானே? போகும் ஒட்டி போகல. நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு அக்கடி முனமேல் நிக்கிறது. தாயே இல்லையா? என்ன காரியம் ஆக மாட்டீங்களா? தாயி ஏடு எடுத்து உடச்ச பேசிட்டுமா? நான் எப்படி இந்த அக்கடி இந்த கத்தி மேல நிக்கிறனோ அதே மாதிரி உங்க இல்ல மத்திரி இன்னைக்கு படுகலம் சாஞ்சி நிக்கிறாயா. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயி. தங்கங்களும் இன்னைக்கு கை கடங்காம இன்னைக்கு திக்காலுக்கு நான் ஓடி நிக்கிறாயி. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து இன்னைக்கு விண்ணம் பட்டு சேதாரமாய் கிடக்குது. இதை ஒண்ணு சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. நீ என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியாயா. அந்த ஆயா என்ன ஏதுன்னு கூட கேட்கலன்னு கவலைப்பட்டு நிக்காத. என்னை நம்பி வந்து கையேந்தி வருவியா? வந்து நின்றுட்டு அப்படின்னா சில கட்டு நடக்குதாயா. அந்த கட்டெல்லாம் எடுத்து வீசுன்ற பட்டிய பேர் வாங்கி கொடுத்து தொழிலையும் பெருக்கி போடலாம். போதுமா? மற்றதை நான் பாத்துக்கிறேன். என்னடா தொட்டதெல்லாம் தொழக மாட்டீங்க இல்ல? மத்தனையும் இன்னைக்கு படுகலம் சாட்டி நிக்கிறா இல்லையா? இல்லத்துக்குள்ளார கையுட்டும் போயிடுது. கையுட்டு போனது கைக்குழந்தை சேர்த்து என் குடும்பத்தை இன்னைக்கு குறகுடும்பமா நிக்குது. நிறகலசமா மாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? அது போக பல குழப்பத்துல உன்ற குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிக்குது. வீட்டு போடலாம் சார்ஜ் கொடுத்தனாயா. இந்த கட்டில போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது. புரியுதா? இந்த கட்டை தரிக்கிறதுக்கு நீயே முயற்சி பண்ணி பார்க்க முடியாத கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். தகிரிமா நெல்லு அடியா. தாயி காரியம் கை கூட மாட்டேங்குது வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. இது என்ன விடைன்னு தெரியாது முடிச்சுட்டு நிக்குது. தாயி தசை நான் காமிக்கிறது தகிரிமா நெல். புரிஞ்சுதா? அதெல்லாம் அங்க அப்படி இங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாத. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா. சேதாரத்துக்கு விட கொடுத்துடலாம். தசையும் காமிச்சு போடலாமாயா. போதுமா? தொழில் முறையில சில குழப்பத்தை போட்டு நிக்கிற விட தந்துடுறேன். பத்திரம் வச்சுக்க வாகனத்துக்கு. கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு என்னைக்கோ மொண்டிக்கெட்ல போட்டிருப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு மொண்டிக்கெட்டு கொஞ்சம் உன்ற தேவை நீ பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு நடையோட்டி கொடுத்துருக்கா. ஒண்ணு பயப்பட மாட்டேன். இன்னைக்கு தொழில கொஞ்சம் ஏனா தானா நிக்குது. வண்டி வாகன தொழிலே ஏனா தானா நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. ஒண்ணு. 2வது குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிக்கிறாயா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல் பேச்சு கேட்காம இன்னைக்கு நான் பெருசு நீ பெருசு நின்றுட்டு இன்னைக்கு பர்டிகுலர நீ எடை போட்டு பாத்துட்டு இருக்கிறாயா. தங்கத்துக்குமே
நல்லபடியா படிப்பு வரவனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சுல்ல, இந்த பாத்துக்கிறப்ப தாயும் தகப்பனும் எனக்கு என்னைக்குமே இருக்கு தகுதி பண்ணுது. புரியுதா? இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றம் தந்துடுறாங்க. அம்மாவாசை முடிஞ்ச கையோட படிப்படியா நீக்கி கொடுத்துடலாம். போதுமா? அடியா இதை தலை வச்சு தண்ணி வாக்க சொல்ல அடியான்னு, மற்றது நான் பாத்துக்கிறேன். அடியா நல்லபடியா வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன, அதான் எந்த வசதியும் குறை வராது. இதே மாதிரி என்னை கையேற்றி வந்துட்டு பொக்கிஷத்தை வாங்கிக்க. அது ஒண்ணு பாக்கி நிக்குது, அதையும் கொடுத்துறேன். நான் அதுக்கு தைரியமா போ. பருப்பு போட்டு விலை குறையுது, விலை குறையுது. சரி, அடுத்தது ஐயா குடும்பம் விண்ணப்பட்டு நின்னுச்சு. விண்ணப்பட்ட குடும்பம் எங்க போய் சேர்த்து முடியாம அனப்பாஞ்சு வந்து நின்று இன்னைக்கு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கொடுத்து இன்னைக்கு வாரிசி கொடுத்து வளம் பண்ணி போயாக்காச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு மங்களிக்காரி ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் ஏனா தானா நிக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாத முடிச்சுட்டு நிக்கிற பொண்ணா இந்த நலன்படி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உலகமே சுத்தி பார்த்தாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, தேவாதையும் பார்த்தாச்சு. எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியாம கடற்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற. இது கொடுத்தலாம் நம்மளது. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது நோவும் அல்ல, இது நொடியும் அல்ல, இது சமாச்சாரம் வேற. பயப்பட வேண்டாம் ஐயா. இந்த பொண்ணாக்கி வா. இந்த ரெண்டு கணி எப்படி தண்ணி வாக்கணும் அப்படி முறைப்படி தண்ணி வாக்கணும். புரியுதா? போகிறோம். போனா வச்சு நான் சரி தாயே என்ன 1 கோடி ரூபாய் வேணுமா? 1 கோடி ரூபாய் பயப்படலாமப்பா. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். குடிச்ச நாள்ல கரைத்து முடிச்சு தந்துடுறேன். எந்த விதத்துலையும் பங்கு வந்து சேராது. அதே மாதிரி பொண்ணால் வெளிநாட்டுக்கு உத்தரவு போட்டாச்சப்பா. போறதா வேண்டாமா, என்ன பண்றது ஏது பண்றது, கல்யாணத்தை பண்ணலாம் காரியத்தை பண்ணலாம்னு சொல்லி குழம்பிட்டு வந்து நின்றுச்சு. நான் என்ன சொன்னேன், கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாம், முதல் வெளிநாடு அடுக்கூடு அப்படின்னு சொன்னேன். வெளிநாடு உத்தரவு வந்துருச்சா? பொட்டார குழப்பம் பார்த்து சொல்லு. இந்த மாசத்துல ஆடி முடியறதுக்குள்ள அதை கரைத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறனாயா. அதே மாதிரி ஒன்ன வித்து ஒன்ன வாங்கணும். வச்சு போடலாம். அப்படி இதை நீ வாகனத்துல வச்சுக்கலாம். தாயே அங்க கருப்பு போட்டியில சமாளிக்க முடியாது வந்து நிக்கிறிய தாயே. நான் எப்படி இந்த கத்தி மனம் மேல் நிக்கணும், இதே மாதிரி வட்டி அத்தனை பூச்சி மனம் மேல் நிக்கிறாயா. இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நீங்க விண்ணப்பட்டு நிக்குது. இன்னைக்கு விண்ணப்பட்டது ஒண்ணு சேர்த்து குறையில நீ குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. தாயெல்லாம் அந்த சூது நடக்குது. அந்த சூது கத்தனை கூட கொடுத்தவனே பயப்பட வேண்டாம். ஏதாச்சும் முடிவு கட்டிடலாமா தாயே. அடியா அங்க கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உடம்பு தொந்தரவோட வந்து நிக்குது இல்லையா. போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு நோவை நீக்க முடியல, நொடியை நீக்க முடியலன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. இது நோவா இல்ல நொடியா என்னன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறீங்க இல்லையா தாயி. இது மொண்டிக்கட்டாயா, இது நோவு நொடி அல்ல, இது மருத்துவ ரீதியா இது நல்லா தாயி. உலகமே சுத்தி பார்த்து வந்துட்டீங்க இல்லையா. வீட்டு போடலாமாயா. இது வீட்டு தங்கத்தை ரொட்டி இதே வட்டியில அடையாளம் போட்டு நீட்டி காமிக்கிறாயா. இந்த பாத்து கருப்பு நார் அப்படின்னு சொல்லி வா வச்சு கொடுத்தலாம். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்ன காலியா கும்பிட்டியா நிக்கிறா பாரு, நிக்கிறா பாரு. அவளை போய் முதல்ல கையெழுத்தி கும்பிட்டு போதுமா. அடியானுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி நடந்துட்டு இருக்கிறாயா. அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அவனுக்கு இனம் புரியாத, அவனுக்கே தெரியாம சில காரியம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக இல்லத்திலையும் கொஞ்சம் தெளிவில்லையப்பா. புரிஞ்சுட்டியாதாயி. இல்லத்துல ஒரு சாணேர்ல ஒரு முழஞ்சு இருக்குது. வட்டி அத்தனை இன்னைக்கு தத்த வச்சு நிற்குது. வட்டி முடங்கி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேலாச்சு. அடியானுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா புரிஞ்சுக்கா. ஆனா அந்த வட்டி முடங்கி 3 ஆண்டு காலம் ஆகி போச்சு. தங்கத்தை விட்டாருனாயா கட்ட உடச்சு போடலாம். இத அடியானுக்கு தலைதேசி தடி வாத்து கோயில் பாளையம். அடியா தாயி அங்க கருப்பு மொட்டில இன்னைக்கு ஒண்ணு சமாளிக்க முடியாது வந்து நிக்குது இல்லையா தாயி. உங்க தொழிலும் விண்ணப்பட்டு நிக்குது, ஆதாயமும் விண்ணப்பட்டு நிக்குது. தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. தங்கத்தேர் ஒண்ணு மட்டும் இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது.
இன்னைக்கு தலை வெட்டுறாங்கப்பா, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? அது போக ஒரு விஷயத்துல பண விஷயத்துல ஏமாந்த போல பொழைக்கிறாயா, மற்றதையும் மீட்டு கொடுத்துடலாம். கட்டை உடைச்சிடலாம் தாயி, கட்டை உடைச்சு அது போக இந்த தொழில் முறை இருக்கவே இன்னொன்னு தசை காமிக்கிறேன்ப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். வர மாற்றத்தை கொடுக்குற போட்டி கொத்தல மண்டலம். புரிஞ்சுதா? பத்திரம் நல்ல படத்தில் வச்சுக்க. அதே மாதிரி 2 பேருமே சில குழப்பத்தை போட்டுக்கிட்டு மரபொல்ல சொல்றேன், அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ராத்திரியில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிட்டு நிக்கிற வேலையெல்லாம் விட்டுறோம். புரியுதா? தாய் தப்புன புடிச்சிட்ட பாரு, 6 கையும் பிடிக்க மாட்டேன், நான் பிடிச்சிட்டேன் பாரு, நீங்க நீ விடாது பிடிச்சுக்கணும். புரியுதா தாயி? தாய் தப்புமா நான் இருக்கிறேன், தங்கத்தே ரோட்டி காமிக்கல அப்படின்ட்டா அந்த பால் கருப்புன்னு பொய்ச்சாமின்னு நினைச்சுக்குவோம். ஐயா தாயி, அங்கார கருப்பம் கோட்டையில எந்த காரியமே சமாளிக்க முடியலன்னு வந்து கேட்டு நிக்குது. ஏமாந்த போல பொழைக்கிறேன்னு சொன்னது புரிஞ்சுதா? இன்னைக்கு பூமி அமையோன்னு என்ன அரமனை கட்டோன்னு அலங்காரம் பண்ணோன்னு வந்து கேட்டு நிக்குதாயா? அதே மாதிரி ஒரு விஷயத்துல ஏமாந்த போல பொழைக்கிறேன்னு சொன்னேன் உண்டல்லையா தாயி? அந்த ஏமாந்த பொழப்புக்கு வழிகேடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. பயப்பட வேண்டாம், இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாயா. அதே மாதிரி இன்னொரு இடம் ஒண்ணு அமைப்பு, தெற்கு தலைவாசல் தெற்கு திசையில் இருக்கிறதுக்கு ஒரு பூமி ஒன்று வந்திருக்குது. அது வாங்கலாமா வேண்டாமான்னு வந்து கேட்டு நிற்கிறாயா? தாராளமா வாங்கலாம். அதுல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி போனா நான் அங்க இருப்பேன், ஒரு மாத்துக்கடியில. புரியுதா? தாராளமா வாங்கலாம், தப்பு வராது. அது போக சில கச்சேரி விஷயம் நிக்குது, அதுக்கும் விட கொடுத்துருனாயா. இன்னைக்கு கட்ட உடைக்கிற தங்கத்தேர் ஓட்டி காமிச்சிருந்தாயா. பத்திரமா வச்சுக்க. ரசபோடு அப்புறம் வந்து கேட்காம இங்க இருக்கிற கல்ல தூக்கி அங்க வைக்கிறது இல்ல. இப்ப வந்து 3 விஷயம் கேட்க வந்திருக்கிறேன். வண்டி வாகனத்துல சிக்கல், அந்த சிக்கலுக்கு ஒரு நல்ல விட கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அது முயற்சி பண்ணாயா? நான் முன்னாடி வந்து அதை நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி மனையாளு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்குது. இந்த மாசத்தோட அதை நல்லது போய் கொடுத்தாங்க. காலையிலேயே அல்லையில பொத்த அழகு சூடு போட்டு சுடுகாட்டு காலி கொஞ்சம் வந்து சேட்டை பண்ணிட்டு நிக்கிறா. அவளை அல்லையில பொத்த அழகு சூடு போட்டு அவ பட்டிக்க முடிக்க விட்டுலாம். போதுமா தாயி? அதே மாதிரி படிப்பு விஷயத்துல நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அதே மாதிரி இப்பவும் ஒரு முறையை போட்டுட்டு நிக்கிற. அதெல்லாம் நல்லபடியா படிச்சிருந்தீங்க ஐயா. நானும் கூட வந்து நிற்பேன், பட்டம் வாங்கி பதவியும் வாங்கி. போதுமா? அந்த பழைய சொத்துலயும் உனக்கு உண்டான பிரச்சனை முடிச்சாச்சு. 1.5 பிரச்சனை வருது. புரியுதா? 1.5 சொத்துல அவங்களே வந்து சொல்லுவாங்க, நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு முடியல, இன்னைக்கு அங்க பாருங்க கப்பிச்சு வச்சிருக்கிற கூப்பிடுவாங்க. போய் ஒழுக்கமா பேச்சு சொத்தை வாங்குற வழி பாரு. மற்றபடி நான் கூட இருக்கணும். போதுமா? தப்பிச்சுக்கா. இதே உனக்கு வாகனத்துக்கு போக்குவரத்து வச்சுக்கா. என்னைக்குமே உன் கூடத்தான் இருக்கிற பக்தினா இருக்கணும்டா. புரியுதா? சரி. ஒரு கல்ல மாத்தணும்னாலும் என்னை கேட்காம மாத்த மாட்டாங்க. என்ன நிலைக்கு நீ உள்ள வந்த இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிற? இன்னும் கலசு ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு போடுவாயா? புரியுதா? இன்னைக்கு கோவில கொண்டாடி அரமனையில் உட்கார வைக்கல அப்படின்ட்டா இந்த பாதுகாப்பு பொய்ச்சாமி நினைச்சுக்கா. புரியுதா? போவா தாயி அடியா, கவலைப்படாத. என்னை நம்பி வந்துட்டீங்களா? எல்லாருமே பார்த்துக்கோணும். போன தடவை வந்ததுக்கு இன்னைக்கு மாற்றம் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? இன்னமும் துல்லியமா துள்ளி விளையாடுற மாதிரி விளையாட வச்சிடலாம் ஐயா. தீர்க்காயிச்சு அதெல்லாம் பயக்காத. மருத்துவத்தில் அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, ஐயோ இப்படி ஆகி போயிருமா அப்படி ஆகி போயிருமா, அப்படியெல்லாம் ஆயித்தான் போயிரு. ஆனா என்னை நம்பி வந்துட்டீங்களா? புரிஞ்சுதா? கட்டை இன்னைக்கு உடைச்சிருவாயா. இன்னையிலிருந்து அதுக்கு போல கழிச்சு ஆளாமரம் தலையிற மாதிரி தலைமாயன்ற வட்டி. போதுமா தாயி? அது போக சில ஆதாய விஷயத்துல ஏமாந்த போல பொழைக்குது, அதையும் மீட்டு போடலாம் முடியாது. புரிஞ்சுதா? இந்த 2 கணி எப்படி தண்ணி வாங்குவான்னு அடியான கேட்டுட்டா.